हरे राम हरे राम हरे राम 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 हरे हरे राम राम हरे 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 कृष्ण हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे कृष्ण हरे 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 राम हरे राम हरे राम 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 हरे हरे राम राम हरे 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 कृष्ण कृष्ण हरे कृष्ण कृष्ण हरे हरे कृष्ण हरे हरे இந்த நாமாதான் கடைசி கடைசி வழி. இந்த மகாமந்திரமும் நம்ம சொல்லலைன்னா நம்மளை ஏமாத்திக்கிறோம்னு அர்த்தம். இந்த மகாமந்திரத்தை தொட்டு இதில் சிரமப்பட்டவான்னு கிடையவே கிடையாது. அனுபவிச்சுருக்கோம் ஆத்ம ஆனந்தத்தை. இது நம்ம ஒன்றும் புதுசாக சொல்லலை. ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவோட வாக்கு இந்த நாமா தான் முக்கியம் அப்படின்னு நமக்கு மகாபிரபு எப்படி காட்டினாரோ, மகாபிரபுவை நம்ம பார்க்கல, இப்படி இருப்பார் அப்படின்னு ஹோட்டலில் பார்த்துருக்கோம். ஆனால் நிறைய பேர் சொல்லுவார் நம்ம காலத்தில் பெரியவர் வாழ்ந்தார். அது கிடையாது. அவர் காலத்தில் நம்ம பிறந்திருக்கோமே அப்படிதான் சொல்லணும். அண்ணாவோட காலத்தில் நம்மளாம் பிறந்திருக்கோம். இது பெரிய பாக்கியம் இல்லையா? மகாபிரபுவை பார்க்கல, ஆனால் பாண்டுறங்கான்னு அண்ணா கையை தூக்கிட்டாருன்னா அவரை மகாபிரபுவை நம்ம பார்க்கணும். மகாபிரபுவை இந்த அண்ணாவோட நீங்கள் கவனிச்சா தெரியும். உபன்யாசில் ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. உபன்யாசத்துக்கு முன்னாடி மகாமந்திரத்தை ஆரம்பிச்சுட்டு தான் அப்புறம் சொல்லுவாள். அதை நமக்கெல்லாம் வழி காட்டி எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு தான் சொல்ல முடியும். டெய்லி சொல்லுங்கன்னு சொல்லலாம். சொன்னால் உனக்கு லாபம், நீ சாப்பிட்டா வேறு ஃபுல்லாக. நம்மளோட கர்ம பலன்கிறது யாராக இருந்தாலும் அனுபவிச்சு தீரணும், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அதோட வெயிட்டு குறைஞ்சுண்டு நம்ம சாமிகிட்ட ஒன்று தான் பிரார்த்தனை பண்ணணும். எவ்வளவு கட்டம் வந்தாலும் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சார் அண்ணா. சாம்ராஜ்யம் இன்னும் எத்தனை ஜென்மம் ஆனாலும் அவரோட கிரந்தங்களை ஸ்மரிக்கிறதுக்கு நம்ம வயசு காணாது. நம்ம அவ்வளவு நாள் இருப்போமாங்கிறது வேற விஷயம். அதை அனுபவிக்கக்கூடிய புத்தி வரணும் நமக்கு. எவ்வளவு கீர்த்தனை, எவ்வளவு சமாச்சாரம், ஒரு சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யம் நமக்கு கொடுத்ததை நினைச்சு பார்த்தாலே நம்ம ஜென்ம ஆயுசு காணாது. எவ்வளவு கீர்த்தனை. அவதீர்ணோ ஜெயதி ஸ்மரனே பிருந்தாவனம். எவ்வளவு உள்ள போயிருந்தா படி, அங்கே இருந்தா தானே எழுத முடியும். பிருந்தாவனத்திலே போய் இங்கே உட்காந்துருக்கா நினச்சிருக்கா, அப்புறம் பிருந்தாவனத்தில் உட்காந்துருக்க. கிருஷ்ணனோட அவதாரம் தானே அண்ணா. அந்த மாதிரி எவ்வளவு கிரந்தங்கள், எவ்வளவு சமாச்சாரம். இனிமேல் புதுசாக நம்ம ஒன்றும் அதை புதுசாக எழுதியணும் பண்ணோம்னா, எழுதினதை பாடினாலே நமக்கு ஜென்மா காணாது. ஒவ்வொரு சதகம் கோவிந்த சதகம், இவ்வளவு சதகம் ராதிகாசம், இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு சமாச்சாரங்கள், இதெல்லாம் நமக்கெல்லாம் கிடைச்ச பாக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் அண்ணா மூலமாக கிடைச்ச அனுபவம். அந்த அனுபவத்தெல்லாம் சொல்ல முடியுமா? ரகசியம் தான் அது. பெரிய நம்ம என்னோ நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நிறைய பேர் சொல்லுவா, அண்ணா பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தேன் பாக்கியம்பா, அது ஒரு விதமான பாக்கியம். அண்ணா பேசினாரும்பா, அது ஒரு பெரிய பாக்கியம். அண்ணா ஆலிங்கனம் பண்ணாரும்பா, அது ஒரு பெரிய பாக்கியம். அண்ணா ஸ்பரிசத்தினால தடவி கொடுத்தாரும்பா, அது ஒரு பாக்கியம்.
எவ்வளவு பாக்கியத்தை ஒவ்வொருத்தருக்கும் எப்படி அனுபவத்தை சொல்ல முடியும். ஆனால் எப்படி இந்த சனாதன தர்மங்கிறது எப்படி தொட்டு வருது பாருங்க. நம்ம ஒரு அண்ணாவோட கீர்த்தனை பாடுறோம் அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் அண்ணாவோட கீர்த்தனை பாடுவாங்க. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் அண்ணா, இப்படி தொன்று தொட்டு நம்மளோட வழக்கத்தை மாறாமல் வர்றது தான் இந்த சனாதன தர்மம். அந்த மாதிரி நமக்கு இந்த கலியுகத்தை தாண்டதுக்கு, ஆனால் நம்ம ஆயுசு பரியந்தத்துக்குள்ள அண்ணா கொடுத்த அனுபவமும் கொடுத்துருக்கிற அனுபவமும் கொடுத்துருக்கிற கிரந்தமும் போகிறோம். நம்ம ஒன்றும் புது சொல்ல வேண்டாம், நமக்கு இது போகிறோம். சென்னையெல்லாம் கூட கோவிந்த சதகம் எல்லோரும் கிளாஸ் எல்லாம் கூட படிச்சுட்டா. எல்லோரும் ஒரு 50 பேர் அத்தனை பேரும் அண்ணா டோலோத்சவம் இப்படி எழுதியிருக்காரு. ஸ்வாகத்தம் ஸ்வாகத்தம் சுலப குணாலய. எவ்வளவு கிருஷ்ணனை சுலபம்னு சொல்றான், அண்ணா எவ்வளவு சுலபம். அந்த சுலபனா இருக்கிறதுனால தானே நமக்கு கிடைச்சது இப்படி ஒரு பெரிய பாக்கியம். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரந்தமும் ஒவ்வொரு விஷயம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுக்குள்ள சந்தர்ப்பம் அமையவே மாட்டேங்கிறது. 4 நாள் விடிய விடிய பாடினா கூட அண்ணாவோட கிரந்தத்தெல்லாம் முடிக்க முடியாது. அனுபவிச்சு இந்த மாதிரி அப்படி ஒரு ஸ்ரீரங்க க்ஷேத்திரம். எப்பனாலும் நம்ம காரோ ட்ரெயினோ ஸ்ரீரங்கம் நிற்காம கிராஸ் ஆகி போகவே செய்யாது. எப்போதும் காரில் வந்தாலும் சரி, ட்ரெயினில் வந்தாலும் சரி, இங்கே ஒரு பிரேக் எடுத்து இங்கே ஒரு பூஸ்ட் பண்ணிட்டு தான் போவோம். இந்த தடவை தான் சூக்ஷ்ம ரூபத்தில் பூஸ்ட் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை. ஒவ்வொரு ட்ரிப்பும் அண்ணாவத்தில் பஜனை பண்ணாமல் இருக்க சொன்னது இல்லை. ஒவ்வொரு ட்ரிப்பும் பஜனை பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த ட்ரிப்பு தான் அந்த ஸ்ரீரங்கம் அந்த விஷயமே நமக்கு அது ஏதோ ஒரு ரொம்ப ஒரு கேப் ஏதோ இருந்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கு. அந்த மாதிரி நம்ம அது இல்லாமல் அண்ணாவோட கிருபை இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நித்தியம் 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 குழந்தைக்கு முதற்கொண்டு அவ ஆத்துல ஒவ்வொரு ஆத்துலையும் அவளோட சொந்த தாத்தாவை சொல்ற அளவு கிட்டா தாத்தா அந்த குழந்தைக்கு சொல்லி வளர்க்கும் போது அப்படியே அப்படிதான் வளர்த்துருக்கா. ஒவ்வொரு அனுபவமும் ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நெஞ்ச விட்டு அகலாது. நம்ம இந்த சரீர சிரமம் சரீர விஷயம்னு சொல்கிறோமே, ஆனால் அந்த சரீரம் அண்ணாவோட ஸ்பர்சம் பட்ட ஒவ்வொருத்தருக்கும் எத்தனை பேருக்கு ஸ்பர்சம் பட்டிருக்கு. இந்த சரீரம் எவ்வளவு தங்கமானது. இந்த சரீரம் கோல்டு. அண்ணா தொட்ட சரீரம் இல்லையா, நம்ம என்ன சரீரம் கட்டுன்னு சொல்கிறோம், அப்போ திருப்பி திருப்பி சரீரம் எடுக்கிறோம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து வளர்க்கும் போதே கிட்டா தாத்தா பார்க்க போ அப்படின்னா கிராமத்தில் ஒவ்வொரு அனுபவமும் அது நம்ம நினச்சிருந்தாலே இந்த மனசை கட்டுப்படுத்தவே முடியாது. பொல்லாத மனம் எங்கே இல்லாமல் செல்லும்
பேர் சொல்லுவா, மனசை அடக்கிவிட்டேன், போயிட்டேன், வச்சுட்டேன். ஒன்றும் ஒரு துளி உள்ள வந்து உக்காந்துட்டான்னா அதுல இருந்து நம்ம வீம்புக்கு வேணா அந்த கோபப்பட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து சுவாமிகிட்ட சண்டை போடுவான், நான் உன்னை பார்க்கவே வரமாட்டேன், என்னோட காரியத்தை நீ பண்ணலையே. அதெல்லாம் நிரந்தரம் இல்லை. அவன்கிட்ட தான் போகணும், அவன் தான் உள்ளே இருக்கணும். கிடைச்ச பாக்கியம் இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பமும் ஞாபகத்துக்கு வரும். ஒவ்வொருத்தருக்கும் சில பேருக்கெல்லாம் குறுகிய காலத்தில் அண்ணாவோட கிருபை கிடைச்சிருக்கு. பிறந்ததுலேருந்து எங்களுக்கெல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த குழந்தைகளெல்லாம் பஜனைக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோங்க. இது எதை வச்சுன்னு கூப்பிடுறேன் தெரியுமா? கடையநல்லூருக்கு அண்ணா வந்திருக்கும் போது 40 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன், 42 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே யாத்திரை, ஒரு வாரம் 10 நாள் யாத்திரை பண்ணுவார் அண்ணா. அப்போ எங்கள் அப்பாட்ட வந்து, உங்கள் பையனை 4 நாளைக்கு நான் கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா கேட்ட வார்த்தை இன்னைக்கும் காதில் இருக்கு. ஒரேடா பஜனைக்கு போவோம் அப்படி. இன்னும் நாங்கள் அந்த ஃபோட்டோ வச்சுருக்கோம். அது அகஸ்மாத்தாக கிடைச்ச விஷயம். 4 வயசுல அண்ணா நம்மளை கூட்டிட்டு போய் வழியை காட்டுற. இத்தனை வருஷம் அப்போ பஜனைக்கு வரையான்னு நம்மளை கேட்டு சத்சங்கத்தில் கொண்டு விட்டுருக்காரு. இது எத்தனை கோடி கொடுத்தா எத்தனை நாள் நினைச்சு 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 நினைக்கிறத விட வேற என்ன? நம்ம நினைக்கிறது ஒவ்வொன்றையும் நினைச்சு நினைச்சு பார்க்கறத விட என்ன வேலை? இந்த மாதிரி அப்படி ஒரு பாக்கியம். அண்ணா கூடவே இருந்தேன். இதுதான் அந்த போட்டோ. இது வந்து 4 வயசுல அண்ணா கூடவே படுக்க போட்டுட்டார், எங்க அப்பா வராதனால. அந்த மாதிரி ஒரு பெரிய எங்கேயோ இருந்து இத்தனை வருஷம் கழிச்சு யாராத்துலேயோ இருந்தோ ஒரு மாமி ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறா. இந்த ஃபோட்டோ எங்காத்துல இருந்து அப்படி ₹1 கோடி பேங்க்ல வச்சு பிரயோஜனம் இல்லையே, இதுன்னா பொக்கிஷம் நமக்கு. அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நினச்சி நினச்சி சந்தோஷப்படணும். அண்ணா நம்மகிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, நாம் பிரச்சாரம் பண்ணணும், வேதம் இல்லாமல் பக்தி தான் முக்கியம், எல்லாரும் கலந்துக்கணும். இதில் அந்த பேதம் இந்த பேதம்னு இருக்கப்படாது, வீடு வீடாக இறங்கணும்னு சொல்லி அண்ணா சொன்னதோட வாக்கு நடந்துட்டுருக்கு. எதுக்கு சொல்ல வரோம்? நம்ம வழிகாட்டுறதுக்கு ஒருத்தர் வரணும். நம்ம சுலபமாக ஒவ்வொரு காரியமும் நமக்கு நடக்கிறது நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் குருநாதன் முன்னாடியும் பின்னாடியும் இருந்து நம்மளை வசக்கி கொண்டு போயிட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நினச்சி பார்க்க முடியாத. நம்ம எதுக்கு சொல்கிறோம்? ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் கூட நம்ம இருந்து நம்மகிட்ட ஃபோட்டோ இருக்குங்கிறது பெருமை இல்லை. குருநாதன் கூட நம்ம இருந்துருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் இல்லை. அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள், எவ்வளவோ பொக்கிஷங்கள், அதெல்லாம் சொல்லி மாளாத விஷயம், எல்லாம் ரகசியம் இருந்தால் கூட அதை ஷேர் பண்ணிக்கணுங்கிறதுனால அதை சொல்லியிருக்கு.